100% திமுகக்கான வெற்றி. இதில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி இதை உறுதிப்படுத்திட்டதுனால தான் அவரை நான் கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் கோயம்புத்தூருக்கு நான் அனுப்பியிருக்கேன். அவர் வந்து அது புகுந்த வீடாக இருக்கலாம், பிறந்த வீடு இது கரூர். ஒரு காலத்துலேயும் நீ எதுவும் கவலைப்பட வேணாம், அதை மறக்க மாட்டார் அவர் இது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்னுடைய இணைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. நம்மளுடைய டார்கெட் வேற. நீயே தேவையில்லாம இவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறது தானே இது. இது பதில் என்ன? சின்ன சின்ன ஆட்களே ஏதாவது பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பற்றி அப்போ கவலைப்படாம அப்போ இப்போ அடுத்த வேலையை பாருப்பா, உனக்கு நான் வேற வேலை கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கிறதா. கரூரில் திமுகவுடைய வெற்றி கன்ஃபார்ம். கோயம்புத்தூர் எதுக்காக? ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ லீடர் இப்போ இல்லை திமுகவில். 6ஆம் தேதி கடைசி நாளான திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் முடித்து விட்ட பிறகுதான் ஃபுல் ஃபிளெட்ஜில் அவர் வந்து பிரச்சாரம் இருக்கும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, இன்னைக்கு 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 2 நாள், கிட்டத்தட்ட 20 நாட்கள் இருக்கு. பட் இப்பயும் ஒரு தடுமாற்றம் தெரியுது, நல்லாவே தெரியுது. இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஆகும்போது வந்து ஒரு தடுமாற்றம் ஏடிஎம்கே தரப்புல இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால ஈதமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம எழுந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். முதலமைச்சர் அவர்கள் கரூரில் தற்போது தேர்தல் பரப்புரை முடிச்சிருக்கிறாரு. இப்போ கரூர்ல வந்து அவர் பேசிய அந்த பேச்சு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சா பார்க்கப்படுது. ஏன்னா அங்க இருந்துதான், கரூர்ல இருந்துதான் இப்ப கோயம்புத்தூர் தெற்குக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வந்து பிறந்த இடம் கரூர் தான், புகுந்த இடம் தான் இப்போ வந்து கோவை மாவட்டமா இருக்கு. அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க, எனக்கு கவலையே இல்லை, கரூரும் சரி கோவையும் சரி முழுவதுமா திமுக வசம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாரு. கள நிலவரம் உண்மையா முதலமைச்சர் சொல்றது வந்து சரியாகத்தான் இருக்கிறதா? இல்லாம அதை ஒரு பெரிய ஆறாவரத்தின் மத்தியில தான் அது அந்த வார்த்தை பேசினார். கரூர் பத்தி எனக்கு தெரியும், நான் எதுவும் பெருசாக கவலைப்படலை, கரூரை பற்றி நான் கவலைப்படவில்லைன்னு தான் ஆரம்பித்தேன். நான்கும் கண்டிப்பாக தெரியும், அதோட முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியும், அதோட மாற்றம் இல்லை. 100% திமுகக்கான வெற்றி. இதில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி இதை உறுதிப்படுத்திட்டதுனால தான் அவரை நான் கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் கோயம்புத்தூருக்கு நான் அனுப்பியிருக்கேன். அவர் வந்து அது புகுந்த வீடாக இருக்கலாம், பிறந்த வீடு இது கரூர். ஒரு காலத்துலேயும் நீ எதுவும் கவலைப்பட வேணாம், அதை மறக்க மாட்டார் அவர் இது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அது அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தெளிவாக கோயம்புத்தூரில் அமைச்சர் ஆனாலும் பொறுப்பு அமைச்சர், கரூருக்கு பொறுப்பு அமைச்சர் அவர் தான், கவலைப்படாதீங்க, இங்கே உங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு கேரண்டியை கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு 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 வாரமாக ஒரு கரூரில் ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு சின்ன சோகம் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த சோகத்தை மாற்றினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியோடைய தம்பி சகோதரர் அசோக். அவர் வந்து இறங்கி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போவே பார்த்தீங்கன்னா அசோக் வந்து பெரும்பாலும் இருப்பார், பேக்ரவுண்டில் இருப்பார், பார்த்துக்குவார். பெருசாலாம் வந்து பப்ளிக்கில் வந்து அவர் விசிபிளாக வந்ததில்லை. பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க இல்லை மாநாடு நடத்துகிறீங்கன்னா மாநாடு வேலைகளை பார்ப்பார், ஸ்டேஜ் பார்ப்பார், மற்றபடி எல்லா கிரவுண்ட் லெவலில் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவார். யாருக்குமே தெரியாது யார் இவர் தான் செந்தில் பாலாஜி தம்பி இருக்கார் பார்க்குறாரு. அவர் படம் தனியாக வருவார், ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அவர் படம் கிளம்பி போயிடுவார். பெருசாக தொண்டர்களை எல்லாம் அவரை வந்து பார்க்கும்போது வணக்கம் சொல்லுவார், அவ்வளோதான். பட் இந்த முறை பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து இவர் ஆசி தியாகராஜன் கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் இறங்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி பிரச்சாரம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவர் இருக்கார், அசோக் இருக்கார். காரணம் அதுதான், செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் போய் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால வேக்கம் ஆயிடக்கூடாது, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசோக் வந்து வந்துட்டார். அது வந்து அடுத்தது, ஏன்னா அசோக் பெரும்பாலும் வெளியே வரமாட்டார், பெருசாக அவர் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டார்னு வச்சுங்களேன். அதனால தான் அவங்களுக்கு ஒரு கவலை, யாருக்கு, திமுக தொண்டர்கள்ட்ட, என்ன நம்மளால் போயிட்டாரு இப்போ என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் இருக்கும்ல. அதனால தான் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது, அவங்கள சமாதானப்படுத்துகிற வகையில் தான்
இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கார், வெளி அரசியலுக்கு வந்திருக்கிறார் அசோக். ஸோ அது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சங்கடம் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில் தான் இன்றைக்கி சிஎம் உடைய பொதுக்கூட்டம். அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் வேட்பாளராக அங்கே போயிருந்தாலும் கூட இன்னைக்கு செந்தில் பாலாஜி தான் வரவேற்பு உரை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கு, தொண்டர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு, கரூருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு ஒரு கேரண்டி பேசி கேரண்டியான ஒரு விஷயத்தையும் சிஎம் சொல்லிட்டார். எப்போ நான் வந்து இதுக்காக அனுப்பியிருக்கேன்னா இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே 10 தொகுதி இருக்குது, அங்கேயும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் நம்ம அவரை அங்கே அனுப்புகிறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இதையும் உங்களையும் பார்த்துக்குவார், அங்கே இருந்தாலும் உங்களை வந்து பார்த்துக்குவார் அப்படிங்கிறத சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன சங்கடத்தை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதல்வர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு டேர்னிங் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்வர் இதை பற்றி பேச மாட்டாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்கள் யாராவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஏன் செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு மாற்றினீங்கன்னா அது சொல்லலாம். பட்டு சிஎம்ஏ அட்மிட் ஆகி விளக்கம் சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் பெரும்பாலும் இருக்காது. ஒரு தலைவர், அவர் ஒரு கட்சியுடைய மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர், முதல்வர், அவர் வந்து இன்னைக்கு தெரியுது, நீங்களாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் தான் ஒரு வேலை சொல்லி அங்கே அனுப்பியிருக்கேங்கிறத அவர் சொல்கிறார். இது பெரிய முற்றுப்புள்ளி தானே. ஏன்னா நீங்கள் விஜயபாஸ்கரை பார்த்து பயந்துட்டு ஓடிட்டாருன்னு அங்கே ஒரு டீம் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன சம்மந்தம்? நானும் கேரண்டி, நாங்கள் தெளிவாக இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறது தானே. நீ ஒரு பொருட்டாவே பேசுறது இல்லையா நீங்கள்? நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரை பார்த்து பயந்துட்டாருன்னு ஒரு கூட்டம், எங்களை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தாவேகா கூட்டம், இப்படி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சிஎம் அதில் ஒரு தெளிவாக இருக்காரு. நம்மளுடைய டார்கெட் வேறு, நீயே தேவையில்லாமல் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறது தானே இது. இதுக்கு பதில் என்ன? சின்ன ஆட்களே ஏதாவது பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பற்றி அப்போ கவலைப்படாப்ப நீ இப்போ அடுத்த வேலையை பார்ப்பா, உனக்கு நான் வேறு வேலை கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கிறதா மேட்ரு. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நம்ம இதுக்கு முழுக்க ஒரு அதாவது என்னென்ன இப்பயுமே அதே தான் ஒரே விஷயம் சொல்கிறேன். கரூரில் திமுகவுடைய வெற்றி கன்ஃபார்ம். இப்போ கோயம்புத்தூர் எதுக்காக ஒரு ஃபேஸ் வேல்யூ லீடர் இப்போ இல்லை திமுகவில். கொங்கை தாண்டி கோயம்புத்தூரில் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்தோடு இருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம வந்து 10 தொகுதியை தோத்துட்டோங்கிற ஒரு வருத்தத்துலேயும் திமுக தொண்டர்கள் இருக்கிற நிலையில் ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஒரு ஆள் செந்தில் பாலாஜி போய் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு வாங்கடா இனிமேல் பார்த்துக்கலாம்டா, வாங்கடா, எங்களை போன ட்ரிப்பு நாங்கள் கொஞ்சம் அசந்துட்டோம், வாடா அந்த ட்ரிப்பு எங்களை வந்துட்டான்டா தலைவன், அப்படி இயல்பான ஒரு விஷயம் தானே. அப்படி கொண்டு போய் ஒரு நிப்பாட்டியிருக்காரு. அது பெரிய எழுச்சி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம பார்த்தோம். நம்ம அதுதான் அது வந்து ஃபேஸ் வேல்யூ ஒரு லீடர் தேவைப்பட்டது. சிஎம் உடைய நல்ல மூவ் இந்த விஷயத்தில் வந்து 2026 தேர்தலுக்கான வெற்றிக்கு இது கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டுக்கு அப்போ பார்க்க போகிறோம். பட் ஒரு பெரிய சரியான மூவ், சரியான முடிவு கண்டிப்பாக. எனக்கு தெரியும் செந்தில் பாலாஜி ஒரு தயக்கம் கூட இருந்திருக்கலாம். நம்ம சொந்த ஊர், நம்ம மக்கள், சிஎம் போக சொல்லுவார், அவர் எப்படி விரும்பி போவார்? இல்லைங்க நாங்கள் போகிறாங்கன்னா சொல்லியிருப்பார். பட் தலைவர் கூப்பிட்டு பேசும்போது டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லை நீ எங்கே போனீங்கன்னா சரியாக இருக்கும், 10 தொகுதி இருக்கு, போன முறை ஏற்கனவே விட்டுட்டோம், இந்த ட்ரிப்பை அட்லீஸ்ட் ஒரு நீ 100% இல்லைனா கூட 50-50 நம்ம அடிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. பேசும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி தலைவராக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுதான் அதே தான் செந்தில் பாலாஜியும் பேட்டியும் போது அதுதான் சொன்னார். எல்லாம் சொன்னார், தலைமையோட முடிவுங்க, என்னை கூப்பிட்டாங்க, என்னை வேலையை செய்ய அங்கே போக சொல்லியிருக்காங்க, வந்திருக்கிறேன், அவ்வளோதான். இதில் என்ன பேர்? அவர் செந்தில் பாலாஜி இல்லைங்க நான் போயிட்டு வர்றேன், நான் தொலைச்சி போடுறேன் அப்படின்னா சொல்லிட்டு போவாங்களா? அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு லீடர் தேவை, அது கட்டுக்கோப்பான கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவை. அங்கே அந்த தலைவர் மக்களுக்கு ஒரு ஃபெமிலியரான ஆளாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூரில் 10 தொகுதி உள்ள ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு சரியான லீடர் இல்லாததான் அது காரணம். அதற்கான விஷயம்தான் இங்கே. மற்றபடிலாம் வேறு எந்த விதத்துலேயும் பலரும் பல விதம் சொல்லிக்கலாம். உண்மையை தான் நீ போட்டு உடைச்சிருக்கார் சிஎம், அதுதான் உண்மை. இப்போ அடுத்தடுத்த டோர் பார்க்குறோம் முதலமைச்சர். இப்போ இன்னைக்கு கரூர்,
நாளை மாலை பார்த்தோம்னா, அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம். ஆமா, கோயம்புத்தூர் கண்டிப்பா. மாவட்டத்தில இப்போ திரு செந்தில் பாலாஜி தான் இப்போ அங்க ஒரு ஐகானிக் ஃபிகர். அவரு தான் வந்து ஆமா, ஒரு முக்கியமான ஒரு தலைவரா ஆமா, இருக்க போறாரு ஆமா, திமுகவுக்கு. ஆமா. இந்த 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 மீட்டிங்கும் அவரு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. கோவையில நடக்க போற புரியுது. மீட்டிங்கும் அவரு தான் ஆமா, அரேஞ்ச் பண்ண ஆமா, வேண்டியது வரும். ஆமாமா. அடுத்தடுத்து இப்ப கொங்கு மண்டலத்தில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள்லாம் முதலமைச்சர் செய்யக்கூடிய பிரச்சாரம், இதெல்லாம் எப்படி வரவேற்பு பெறுமா? பெரிய பிளஸ் ஆ பெரிய பிளஸ் ஆக்கியும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அதாவது அதான் சொன்னேன். அதிமுகவுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம ஒத்துதான் ஆகணும். அது ஃபீல்டும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஏடிஎம்கே, பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்னா கூட, தடுமாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 20 நாள் இருக்கு. அப்படி அப்படியே பார்த்துக்கலாம். நான் சொல்றது வாக்குப்பதிவுக்கு சொல்றேன். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இன்னைக்கு 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. 2 நாள் கிட்டத்தட்ட 20 நாட்கள் இருக்கு. பட் இப்பயும் ஒரு தடுமாற்றம் தெரியுது. நல்லாவே தெரியுது. இறங்கி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண ஆகும்போது, வந்து ஒரு தடுமாற்றம் ஏடிஎம்கே தரப்புல இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதனால சிஎம் வந்து இப்போ இது ஒரு பெரிய இது ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் 2 பொதுக்கூட்டங்களையும் ஒரே தலைவர் வந்து பொறுப்பேத்து செய்யறதுங்கிறது செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்தடுத்த நாட்கள்ல ஆமா, ஆமா. கரூர். ஆமா. இன்னைக்கு கரூர் அவர் தான் பண்ணிட்டாரு. இப்ப நாளைக்கு இன்னைக்கு கரூர்ல கோயம்புத்தூர். ராயனூர்ங்கிற ஏரியால நடக்குது. ஓ! பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்டமா இங்கே நடக்குது. எங்கன்னா கொடிசியா மைதானத்துல நாளை மாலை வந்து பொதுக்கூட்டம் ஏற்பாடு. அதையும் செந்தில் பாலாஜி தான் பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன். பட் அதுக்கெல்லாம் சோற மாட்டார். சோர்ந்தெல்லாம் போக மாட்டார். அதுதான் மேட்ரு. இப்ப நீ வேற ஒருத்தர் மாரி என்னங்க அப்படி வேலை குடுத்துட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாய்ங்க அப்படின்லாம் அங்கலாம் கிடையாது. எடுத்த வேலைய ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உட்காருவார். அது அது அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அத வந்து திமுக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. யார எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல சிஎம் வந்து பக்காவா சில பேர் எவ்வளோ தலைவர்கள்லாம் இருக்காங்க. இருக்க தான் செய்றாங்க கொங்கு மண்டலத்தில. இப்பயும் இருக்காங்க. பட் அவங்கலாம் இவருக்கு ஏன் ஒரு இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 2வது விஷயம் வைக்கும் நல்லாவே புரிஞ்சுங்க. நீங்க தொகுதி மாறும்போது ரொம்ப பக்கத்திலேயே தான் மாத்திக்குவாங்க. பெரும்பாலும் மாவட்டத்துக்கு மாவட்டம்லாம் மாற மாட்டாங்க. பெரிய தலைவர்களா இருந்தாங்கன்னா, இந்த ரிஸ்க் எடுக்காம என்ன பண்ணுவாங்க, 2 தொகுதி நின்னுக்குவாங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூர் போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய தலைவர் நம்ம ஒரு அசிங்கமாயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரும் போனோம்னா, கரூர்லயும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம். பட் இவ்வளோ ஒன் ஷாட் அவ்வளோதான் செந்தில் பாலாஜி. நீங்க சொல்லிட்டீங்க நான் கோயம்புத்தூர்ல தெற்குல நிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நீங்க எத பத்தி நீங்க ரிஸ்க் எடுக்கணும் நான் பார்த்துக்கிறேன். டீம் நம்ம டீம் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்னு அடுத்த விஷயத்துக்கு அதானே. ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட ரிஸ்க் ஆயிரும் ஓகே இதுல. இங்கே 4 அந்த 10 நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இடையில நம்ம இது புது தொகுதி அது. ஏற்கனவே ஏடிஎம்கே வெற்றி பெற்ற தொகுதி. சரி திமுக இருந்த தொகுதி ஒரு அந்த ஏற்கனவே இருந்த முன்னாள் எம்எல்ஏவை மாத்திட்டு செந்தில் பாலாஜியை போட்டிருந்தா கூட சொல்லலாம். ஏற்கனவே நீங்க டிஎம்கே போன ஜெயிச்சது தானங்கன்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. புது தொகுதி. அது இல்லாம இது வந்து எதிர்க்கட்சி தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதுல உள்ள போய் நீங்க இருந்து அடிச்சு காலி பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதனால என்னை பொறுத்தவரை முதல்வருடைய கணிப்பு கண்டிப்பா வீண் போகாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. முதல்வருடைய அந்த பேச்சுல வந்து இவர் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 35 தொகுதிகள், அதாவது 41 பிறகு மாற்றப்பட்டது என்று ஆமா, என்னுடைய ஆமா, நினைவு சரியாக ஆமா, இருந்தால், ஆமா, ஆமா, ஆமா. 41 தொகுதிகளுக்கும் இவர் பொறுப்பாளராக வழங்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா 41 சீட்ஸுமே வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி வாகை சூடி தருவார் கழகத்திற்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனா கோவை மற்றும் கரூர் இந்த 2த்துக்குமே வந்து அவர் நிச்சயமா வெற்றி வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்றதன் மூலியமா இல்ல 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 நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. கரூர் இன்னைக்கு நடந்துருச்சு. 4 தொகுதிக்கான பிரச்சாரம் ரைட். நாளை காலை ஈரோடு. ஈரோட்ல மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்க. மண்டல பொறுப்பாளர் தான் செந்தில் பாலாஜி. முத்துசாமி இருக்காரு. புரியுதுங்களா? அங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க. நீ அவங்கள உட்காரெல்லாம் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்கேன் பொறுப்பு அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்ல முடியாது. அது இன் கேமரா மீட்டிங்ல பேசிக்கலாம். மண்டல பொறுப்பாளர் இருக்காரு முத்துசாமி. பாலாஜி செந்தில் பாலாஜியோட உட்காந்துங்க டிஸ்கஸ் பண்ணிக்கங்க பண்ணி ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அவங்கக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு இருந்தாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுங்களேன். பட் நீங்கள் ஓப்பன் மீட்டிங்கில் இந்த செந்தில் பாலாஜி இங்கே இருக்காரு. இங்கேருந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி எல்லாத்தையும் அவர் உட்காந்துருக்காரு. 41 முடிச்சுடுவார்னு அவர் சொல்ல முடியாது.
அது நல்லா இருக்காது. ஏற்கனவே அவர் யாருமே இல்லை, வேற தலைவர்கள் யாருமே இல்லாத மாதிரியும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவர் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா அது வந்து திமுக வீக் ஆகிடாதா? செந்தில் பாலாஜியுமே கூட என்னைக்குமே காட்டினதே இல்லையே. இப்போ நீங்கள் கரூரில் ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கி ஒர்க் பண்ணுவார், அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கி ஒர்க் பண்ணுவார். நீங்கள் ஈரோடெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முத்துசாமி வச்சுக்குவார். திருப்பூர் போகிறப்போ நீங்கள் வெள்ளக்கோயில் சாமிநாளில் வச்சுக்குவார். நீங்கள் அப்போ தானே சக்ஸஸ் பண்ண முடியும் கேம். அதெல்லாம் கிடையாது, உங்களை பற்றி நான் கவலைப்படலாம், எனக்கு தலைவர் சொல்லியிருக்காருன்னு போய் இவரே டைரெக்டாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான்னா பாலிடிக்ஸ் தான் வரும். அதனால் முதல்வர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்படி சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை அது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. தனியாக பேசிக்கலாம், உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசலாம். அப்படி ஓப்பனில் பேசும்போது கோயம்புத்தூர், கரூர் அதை பற்றி பேசலாம். அது நல்லாவே தெரியும். கரூரில் உள்ள 4 தொகுதிக்கும் கோயம்புத்தூரில் உள்ள 10 தொகுதிக்கும் அவர் தான் இறங்கி ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியும். மற்ற எல்லாத்துலேயும் சூப்பரைசிங் தான். அங்கே ஏற்கனவே எங்கள் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அடுத்த ஷெட்யூல்ஸ் போட்டுருவாங்களா? இப்போ கரூருக்கு இந்த நேரம், கோவைக்கு இந்த நேரம், மற்ற பகுதிகளுக்கு இந்த நேரம் என்பது போன்று எப்போது வேட்புமனு செய்யறாரு, எப்போ களத்துக்கு போறாரு, அதுக்கு அது பற்றி ஏதேனும் என்னை பொறுத்தவரை 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நாளைக்கு கிடையாது, நாளைக்கு அவரால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா கோயம்புத்தூர் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கணும். நாளைக்கு காலையில் ஈரோடு, அடுத்தது சிஎம் உடனே இப்போ கரூரில் இருக்காரு, கரூர்லேயே கண்டிப்பாக ஈரோடு போவார். யார்? செந்தில் பாலாஜி கூட போவார், போக வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் மண்டல பொறுப்பாளர். அங்கே போயிட்டு நேராக கோயம்புத்தூர் போயிடுவார், சிஎம் அங்கே விட்டுட்டு. அவர் திருப்பி வந்து கோயம்புத்தூர் ஈரோடு அவர் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும் போது கூட வரணும். அவர் வந்து அங்கே ரிசீவ் பண்ணி திருப்பி கோயம்புத்தூரில் ஒரு வேளை நாளைக்கு மதியானம் அவர் போய் ஆகணும்ல. கரெக்டாக மதியானம் போய் அவர் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியெல்லாம் முடித்து நைட்டு ஃப்ளைட்டு கிளம்புறாரு சிஎம். அது வரைக்கும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, அன்றைக்கி வேட்புமனு தாக்கல் கிடையாது. பட் இந்த மாதிரி சனிக்கிழமை இருக்குது. சனிக்கிழமை செய்ய போகிறாரான்னு தெரியல. பட் என்னை பொறுத்தவரை 6ஆம் தேதி கடைசி நாளான திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் முடித்து விட்ட பிறகுதான் ஃபுல் ஃப்ளெஜில் அவர் வந்து பிரச்சாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவலை சொல்கிறேன். அதுதான் உண்மை. இப்போ களத்துக்கு போவாங்க நிச்சயமா. இப்போ கோவையில் வந்து கோவை தெற்கு இவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. எதிரணியில் இப்போ இன்னும் பிஜேபி இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலை. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. வடக்கு வந்து கன்ஃபார்மாக கோவை வடக்கு வந்து வானதி சீனிவாசன் தான், அதில் மாற்றுக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்கள் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் இவருடைய தனிப்பட்ட ரீதியிலான எதிரியா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை, செந்தில் பாலாஜினாலே அவருக்கு பிடிக்காது. இப்ப அவரும் இந்த கொங்கு மண்டலத்துல நிக்க போறேன்ற மாதிரி ஒரு டாக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு பகுதியில ஈரோட்ல நிக்கலாம், திருப்பூர்ல ஏதேனும் தொகுதியில நிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மீண்டும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அவர் வந்து அரவாக்குறிச்சியில் ஒரு அடி வாங்கிட்டார் செந்தில் பாலாஜிட்ட. கொங்குக்குள்ளே வரமாட்டாருங்கிறது என்னோட எண்ணம். என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அவர் அப்படிதான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து இன்னும் அவர் என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு திடீர்னு கோவை தெற்கு வாங்கிக்கிட்டு போய் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருடைய ஸ்பீடு விஷயங்கள் வேறு. இன்னைக்கு இருக்க அண்ணாமலை திடீர்னு அவராக ஒன்று நினச்சிக்கிட்டு முடக்குறிச்சிக்கு போகிறேன், இன்னைக்கு போய் கோவை வடக்குக்கு போறேன்லாம் பண்ண முடியாது. அதாவது மாநில தலைவராக இருந்த போது நிலைமை வேறு, இப்ப வேற. ஆமா, நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? என்ன இருக்கு பேஸ் உங்களுக்கு? நீங்க சாதாரணமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு செந்தில் பாலாஜி மண்டல பொறுப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் அவர் மந்திரி பதவியில் இல்லாமல் கூட தொடர்ந்து கோவையில் அவர் டிராவல்லே இருக்காரு, மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரு, டச்லேயே இருந்தார். அண்ணாமலை அப்படி இல்லைல்ல. எப்பயாவது ஒரு முறை கோயம்புத்தூருக்கு வராரு, எங்கேயாவது ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போகிறாரு, நிகழ்ச்சிகளில் பெருசாக கலந்துக்க முடியல. காரணம் மாநில தலைவர் இல்லை, யாரும் கூப்பிட முடியாது. தனிப்பட்ட முறையில் போகலாம், நிர்வாகி வீட்டுக்கு போயிருக்கலாம். மற்றபடி ஒருங்கிணைந்த தொண்டர்களை யாரையும் பார்க்கல அவர், பாஜக தொண்டர்களை. நீங்கள் என்னை பொறுத்தவரை அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவர் பெரிய புத்திசாலி, மீண்டும் அந்த ஒரு தப்பை பண்ண மாட்டார். அடி வாங்கிட்டாருங்க, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அடி வாங்கினாரு.
அரவாக்குச்சியில் அடி வாங்கினாரு, மீண்டும் அடி வாங்கினாருன்னா அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட்டுருமா இல்லையா? புரியுதுங்களா? அவரு சார் கண்டிப்பா இப்போ இப்ப திமுக எப்படி இப்ப விஜய் அவர்களை திருச்சியில வந்து அவரை ஜெயிக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே ஒரு வெயிட்டான கேண்டிடேட் அப்படின்னு இன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணி கேட்டுறாரு இனிகோ இறுதியராஜ. அப்படின்னா ஆமா அவர் வந்து திருச்சியில இப்போ எக்காரணத்துக்கும் நம்ம கோட்டையா இருக்கு, மீண்டும் நம்ம தக்க வைக்கணும் அப்படியில மும்மரமா இருக்காங்க. ஆமா 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 சென்னை திமுகவோட கோட்டை, அதை தக்க வைக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் ரொம்ப மும்முரம் காட்டுறதை பார்க்க முடியுது. ஆமா இப்ப கோவை அது போல அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆமா அத வந்து நிச்சயமா அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ அந்த கோட்டையில ஓட்ட போடுறதுக்கோ இபிஎஸ்ஓ வேலுமணியோ அங்க இருக்கக்கூடிய இன்னும் பல மாஜிக்கல் தங்கமணியா இருக்கட்டும், இன்னும் பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும், தனபாலா இருக்கட்டும், இன்னும் பலரும் வந்து அவருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படல. இன்னும் பலரும் வந்து அவங்க சத்தியமா இந்த கோவையில வந்து எக்காரணத்தை கொண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. அவருக்கு இந்த காலம் இந்த காலம் கடந்து கோவையை விட்டது, வந்து காலம் கடந்து விட்டது அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அந்த வார்த்தையே நின்றுச்சு. கோவை பிஜேபி ஏடிஎம்கே உடைய கோட்டைங்கிற வார்த்தையை அவங்க நிப்பாட்டி 3 மாசம் ஆகுது. செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறமே அந்த கோட்டைங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்போ அவர் நின்றுட்டாரு தைரியமா. நான் சொல்றேன், இதுல அரசியல்ல ஒன்றும் இல்லைங்க. நீங்க வேலுமணி ரொம்ப ஷார்ப்பா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறாரு. செந்தில் பாலாஜியை பத்தி கேள்விகளை தவிர்க்கிறாரு. கோட்டை தானே செந்தில் பாலாஜி நீங்க விரட்டுறவங்க அப்படின்னு தைரியமா அவரால் பேச முடியுமா? பேச முடியுமான்றேன். வேலுமணியால அந்த வார்த்தை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? களநலனம் தெரிந்தவர் வேலுமணி. ஃபீல்டு என்னங்கிறது அவருக்கு தெரியும். இந்த முறை நம்ம வந்து 5க்கு 5 அவங்க எடுத்தா கூட அவருக்கு பெரிய தோல்வி. அவருக்கு 10ல் 5 எடுத்துட்டாங்க. சைபர்ல இருக்க ஆரம்பிக்குது திமுக இந்த முறை கோவையில். புரியுதுங்களா? நம்ம சொன்னது 7 கண்டிப்பா ஜெயிச்சிரும் நம்ம பேசியிருக்கோம். இது பட்டு தோல்வி தான். பட் அவருக்கு தெரியும் அது தவிர்க்க முடியாது. செந்தில் பாலாஜியை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றான். கண்ட்ரோல் பண்ண முடியாது கேம். நீங்க ஒன்றும் இல்லை, முதல் நாள் கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய தலைவருக்கான கூட்டம். அந்த கூட்டம் அவர் வந்தாரு, பிரச்சாரத்துக்கு இறங்குறாரு நீ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு க்ரௌடு வந்த க்ரௌடு. அது நீங்கள் சாதாரணமாலாம் இல்லை. நீ அங்கே ஒரு முக்கிய நிர்வாகியை வந்து சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார், அவர் தூக்கிட்டாங்க. அந்த நிர்வாகி முதல் நாள் மீட்டிங்குக்கு கூப்பிடுறாங்க. அந்த நிர்வாகி என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் ஃபேமிலியோட வெளியே போயிட்டாங்க, நான் ஊரில் இல்லைங்கன்னு சொன்ன அந்த நிர்வாகி அடுத்த நாள் செந்தில் பாலாஜி பிரச்சாரத்துக்கு வந்தபோது வந்துட்டார், வந்து சால்வா போட்டார். யாருமே எதிர்பார்க்கல அவர் வரமாட்டார், தவிர்ப்பார் நினைச்சார். கண்டிப்பாக கிடையாது. இந்த கலை நிலவரம் மாறுது. செந்தில் பாலாஜி டீம் ஜெயிச்சிரும், செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருவார். திருப்பி நம்ம திமுகவில் தொடர்ந்து பயணிக்கணும்னா நம்ம அனுசரித்து போகணுங்கிற கட்டாயம் வந்துட்டார். புரியுதுங்களா? நீங்கள் ஏற்று அரசியல் பண்ண முடியாது, இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற நிர்வாகிகள் ஒரு சைடு இருக்கப்ப நீங்கள் தனியாக இன்னும் என்ன பண்ண போறீங்க அங்கே? அதனால் அந்த கள நிலவரம் வேலுமணிக்கு தெரியும். அவர் சுதாரிச்சுக்கிட்டு தொண்டாமுத்தூரை காப்பாற்றிக்கணும்னு ஒரு தெளிவில் இருப்பாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். இன்றைய தினம் கரூரில் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதே போல நாளைய தினம் கோவையிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த இரண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அந்த தொகுதிகளாகவும் அதே போல பொறுப்பு அமைச்சராகவும் அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் பிரச்சார வடிவம் வேறு என்ன வடிவில் அது செல்ல இருக்கிறது, கள நிலவரம், துல்லிய நிலவரம் நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு தெளிவாகவே நம்ம வழங்குவோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.